நீங்கள் ஈரான் தோற்குமா அல்லது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வெல்லுமா என்பதை இலகுவாக முடிவு செய்து கொள்ளலாம். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது திட்டமிட்டு குண்டு வீசின. அதனால் என்ன நடந்தது? ஈரானின் போர் உத்தி ஆகியவை காணலாம். அமெரிக்காவின் திட்டம் எளிமையானது. உச்ச தலைவரை கொல்லுங்கள், கட்டளை அமைப்பை அழியுங்கள், ஆட்சி வீழ்ச்சியடையும் வரை காத்திருங்கள், மக்கள் ஆட்சியை கைப்பற்றுவதை பாருங்கள். இதுதான் அந்த திட்டம். அது ஈராக்கில் வேலை செய்தது. அது லிபியாவில் வேலை செய்தது. அது சீரியாவில் வேலை செய்தது. இந்த போர் தொடங்குவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு வெனிசுலாவிலும் அது வேலை செய்தது. ஆனால் அது ஈரானில் வேலை செய்யவில்லை. ஆனால் அது ஏன் ஈரானில் வேலை செய்யவில்லை? ஈரான் அமெரிக்காவின் போர்களைப் பற்றி 20 ஆண்டுகள் ஆய்வு செய்தது. சதாம் ஹுசைன் வீழ்ந்தபோது ஈரான் பார்த்துக் கொண்டிருந்தது. முயம்மர் கடாபி கொல்லப்பட்டபோது ஈரான் குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தது. பஷர் அல் அசாத் மாஸ்கோவிற்கு தப்பிச் சென்றபோது ஈரான் ஒரு வகுப்பறையில் இருந்தது. ஒரு நபர் பெரும்பாலான படிப்பை செய்து கொண்டிருந்தார். அவர்தான் IRGCயின் ஜெனரல் முகமது ஜஃபாரி. ஈராக், ஆப்கானிஸ்தான் மற்றும் பால்கன் நாடுகளில் மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஆட்சிகள் மீது தலை துண்டிக்கும் தாக்குதல்கள் விரைவாக நடந்தன. மேலும் சில வாரங்களுக்குள் போர்க்களம் வாஷிங்டனுக்கு சாதகமாக மாறியது என்பதை அவர் கவனித்தார். மேலும் அவர் ஒரு கேள்வியை கேட்டார். அது எல்லாவற்றையும் மாற்றியது. இது எப்போதாவது நமக்கு நடந்தால் நாம் என்ன செய்வது? பதில் கீஷ மொசைக் டிஃபென்ஸ் டாக்ட்ரின், மொசைக் பாதுகாப்பு கோட்பாடு என்று அறியப்பட்டது. மொசைக் மொசைக் கோட்பாடு என்றால் என்ன? ஒரு மொசைக் என்பது நூற்றுக்கணக்கான சிறிய தனிப்பட்ட துண்டுகள். ஒவ்வொன்றும் வேறுபட்டவை. ஒவ்வொன்றும் தனித்தனியாக உள்ளன. ஆனால் ஒன்றாக அவை ஒரு படத்தை உருவாக்குகின்றன. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை 31 பகுதிகளாக பெருமளவில் தன்னாட்சி பிரிவுகளாக மறுசீரமைத்தது. அதில் ஒன்று தெஹ்ரானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மற்றும் 30 பிரிவுகளும் ஒவ்வொரு மாகாணத்துடனும் இணைந்தது. ஒரு பெரிய அளவிலான மோதல் ஏற்பட்டால் கட்டளை அதிகாரத்தை துண்டு துண்டாக பிரிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மாகாண தளபதிகள் மத்திய ஒப்புதலுக்காக காத்திருக்காமல் சுயாதீனமாக செயல்பட அனுமதிக்கிறது. ஒவ்வொரு பிரிவுக்கும் அதன் சொந்த ஏவுகணைகள் உள்ளன. அதன் சொந்த ட்ரோன்கள், அதன் சொந்த உளவுத்துறை, அதன் சொந்த கட்டளை அமைப்பு, இவைகள் யாவும் உள்ளன. ஒவ்வொரு மாகாணமும் ஒரு மோசைக். மேலும் தளபதிகளுக்கு முடிவுகளை எடுக்கும் திறனும் சக்தியும் உள்ளன. எனவே அவர்கள் தெஹ்ரானில் தங்கள் கட்டளையிலிருந்து துண்டிக்கப்பட்டாலும் அவர்கள் இன்னும் ஒருங்கிணைந்த இராணுவப் படையாக செயல்பட முடியும். இப்பொழுது அது அசாதாரணமானது. வடக்கு ஈரானில் உள்ள பிரிவுக்கு மேற்கு ஈரானில் உள்ள பிரிவு என்ன செய்கிறது என்று தெரியாது. ஏனென்றால் வடக்கு பிரிவுக்கு தெரியாவிட்டால் அமெரிக்காவின் உளவுத்துறை செயற்கைக்கோள்களுக்கு எப்படித் தெரியும்? நீங்கள் கண்டுபிடிக்க முடியாததை நீங்கள் குறிவைக்க முடியாது. மையமில்லாததை நீங்கள் அழிக்க முடியாது. இதனால் தான் அமெரிக்காவின் தலை